அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். வார ராசி பலன் கேட்டு பயன்பெறுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் 8ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் 4:20 மாலை வரைக்கும் கும்பராசியில் சந்திரன் இடம்பெயரும்போது ஒரு 11ஆம் வீடாக வர்றதுனால லாபஸ்தானமான வீடு, நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும், உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டாகும், இரட்டிப்பு லாபம் கிடைக்கும், நல்லதொரு லாபகரமான நாள் தான். அதே நல்ல 8ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:20 மணியிலிருந்து 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் 10ஆம் தேதி புதன்கிழமை அன்று இரவு 7:40 வரைக்கும் மீன ராசிக்கு சந்திரன் வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வர்றதுனால அங்கே ஒரு விதமான மாற்றங்கள் உண்டாகும். மேசராசிக்காரர்களுக்கு அது என்ன அப்படின்னா, கொஞ்சம் விரயஸ்தானம், செலவுகள் அதிகரிக்கும். அதனால் ஒரு ஏமாற்றம் வராமல் நிறைய செலவாயிருச்சுங்கிற வருத்தம் வருவதற்கு வாய்ப்புகளை தவிர்க்க திட்டமிட்டு செலவு செய்வது, எது முக்கியமோ எது தேவையோ அதற்கு ஏற்ப செலவு செய்வது நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படும். பல இடங்களுக்கு செல்லுகிற போதும் சில முயற்சிகள் ஏமாற்றத்தை தரலாம். அதனால் திட்டமிட்டும் சிந்தித்து உழைப்பு முயற்சி இருப்பது நல்லது. நினைவாற்றலை அதிகப்படுத்தி ஞாபக மறதி வராமல் பார்த்துக்கிறது பயனுள்ள நாளாக இருக்கும். பிறகு 10ஆம் தேதி புதன்கிழமை நாள் இரவு 7:40 மணியிலிருந்து 11ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று கிருத்திகை. இந்த நாளில் மேசராசியில் சந்திரன் வரும்போது, ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது தான். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், உள்ளம் தெளிவாக இருக்கும், மனசு மகிழ்ச்சியாக இருக்கும், பேரும் புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாவே வெற்றி பெறும். பிறகு 13ஆம் தேதி சனிக்கிழமை நாள் சஷ்டி முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று சுப முகூர்த்த நாள். இந்த நாளில் ரிஷபராசியில் சந்திரன் வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடு, தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் சந்திரன் வரும்போது கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்படும், வீண் சண்டை சச்சரவுகள் உருவாகலாம், விளையாட்டு விபரீதமாக கோபதாபங்களை உண்டாக்குவதாக அமையும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. எல்லோரிடம் அன்பு காட்டுவது நல்லது, அன்பாக பேசுவது நல்லது. கோபப்படுத்தினால் கூட பொறுமையாக இருப்பதும் புத்திசாலித்தனமாக இருக்கும். வாகனத்தில் செல்லும்போது டென்ஷன் படபடப்பு வேண்டாம். பயணங்களில் கவனம் தேவை. ஆகவே முன்கோபப்படாமல், சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காமல், வாக்குவாதம் ஏற்படுத்தாமல், வீட்டில் இருப்பவர்களோடும் அமைதியாக அன்பாக நிதானமாக இருப்பது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆகவே இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கட்கிழமையும், மதிம நாட்கள் 10ஆம் தேதி புதன்கிழமை, 11 வியாழக்கிழமை, 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை போன்ற நாட்கள் நல்ல நாளாக, பயனுள்ள நாளாக அமைகிறது. ரிஷபராசி இந்த வாரத்தில் 8ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 4:20 கும்பராசியில் சந்திரன் இருக்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடு, தொழிலில் நல்லதொரு மாற்றம் முன்னேற்றம் தொடரும். புதிய தொழில் தொடங்கிறது, வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது, உழைப்புக்கேற்ற உயர்வு, ஊதிய உயர்வு, பொருளாதார முன்னேற்றம், பண வருமானமெல்லாம் நல்லாயிருக்கும். பிறகு 8ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று மாலையிலேயே 4:20 மணியிலிருந்து 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 10ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7:40 வரைக்குமே மீன ராசியில் சந்திரன் வரும்போது அது 11ஆம் வீடு. கொஞ்சம் மனக்குழப்பங்கள் தடுமாற்றங்கள் இருந்தால் கூட கொஞ்சம் சுறுசுறுப்பாக உத்வேகமாக பணியாற்றி
நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய, இரட்டிப்பு லாபத்தை பெறக்கூடிய நாளாக இருக்கும். கொஞ்சம் தெளிவாக முயற்சி செய்தால் நிறைய லாபம், முன்னேற்றமெல்லாம் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பண வருமானம், ஊதிய உயர்வு, பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். அதே நேரத்தில் 10ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7:40 மணியிலிருந்து 11ஆம் தேதி வியாழக்கிழமை 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்ற கிருத்தியை முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நாளில் மேச ராசியில் சந்திரன் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடு, விரைஸ்தானம், செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அது பேரும் புகழும் பெருமைக்கும் மனசுக்கு பிடித்த அளவுக்கு நிறைய செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கும். அதனால் வீண் செலவாக போகாமல் நல்ல பயனுள்ள உதவிகரமான விஷயங்களில் செலவு செய்வது நல்லது. அதே நேரத்தில் வீண் அலைச்சல் ஏற்படலாம். ஆகவே கொஞ்சம் திட்டமிட்டு சிந்தித்து முயற்சி செய்வது நல்லது. நினைவாற்றல் அதிகப்படுத்தி ஞாபக மறதி வராமல் பார்த்துக்கிறது நல்லது. இடம், பூமி, வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திட்டமிட்டு சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. மற்றபடி 13ஆம் தேதி சனிக்கிழமை சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாள். 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள். இந்த நாளில் ரிஷப ராசியில், ஜென்ம ராசியில் சந்திரன் வரும்போது நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷம் ஏற்படும், ஆனந்தம் அதிகரிக்கும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள் வெற்றி பெறும். நல்லதொரு முன்னேற்றகரமான நல்ல நாள். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இது போன்ற நாளில், பிறகு சனி, ஞாயிறு 13, 14ஆம் தேதி இந்த நாட்களில், இந்த வாரத்தில் நிறைய நாட்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகளும் முன்னேற்றங்களும் இருக்கிறது. மிதுன ராசிக்கு இந்த வாரத்தில் 8ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:20 வரைக்குமே கும்ப ராசியில் சந்திரன் இருக்கும்போது ரிஷப ராசி அடுத்து மிதுன ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. பொறுமையாக இருப்பது நல்லது. கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இல்லாமல் இருப்பது நல்லது. கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பம் எல்லாம் அடையாமல், எதையும் எதிர்பார்க்காமல் உழைப்பை நம்பி முயற்சி செய்தால் போதுமான வெற்றி கிடைக்கும். இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் முயற்சிப்பது நல்லது. பிறகு 8ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:20 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 10ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7:40 வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில்ஸ்தானம், 10ஆம் வீடு, தொழிலில் நிறைய முன்னேற்றம் ஏற்படும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். மனதில் சிறு சிறு குழப்பங்கள் இருந்தாலும் அதை தெளிந்த ஞானத்தோடு சிந்தித்து மன உறுதியோடு செயல்பட்டால் நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய சூழ்நிலை அமையும். உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டாகும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம்லாம் சிறப்பாக இருக்கும். மற்றபடி 10ஆம் தேதி புதன்கிழமை நாள் இரவு 7:40 11ஆம் தேதி வியாழக்கிழமை, 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்ற கிருத்தியை முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நாளில் மேச ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாக இருக்குது. இரட்டிப்பு லாபம் உண்டாகும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். வீடு, பூமி இந்த மாதிரி விஷயங்கள் வெற்றி பெறும். பூமி யோகம் இருக்குது. மகிழ்ச்சியாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கும். மக்கள் தொடர்பு வெற்றி பெறும். மக்கள் செல்வாக்கு கைகூடும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 13ஆம் தேதி சனிக்கிழமை நாள் சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாள். இந்த நாளில் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வருது. செலவுகள் அதிகரிக்கும். மனதுக்கு பிடித்த செலவுகள் அதிகமாகும். அது விரயம், வீண் செலவு என்கின்ற அடிப்படையில் இல்லாமல் நல்ல பயனுள்ள தேவையான சுப செலவாக பார்த்துக்கிறது நல்லது. அதே நேரத்தில் வீண் அலைச்சல் தவிர்ப்பது நல்லது. ஆசையின் காரணமாக பல இடங்களுக்கு செல்லும்போது
அந்த முயற்சிகள் வீண் அலைச்சலாக ஏமாற்றத்தை தரலாம். ஆகவே முன்கூட்டியே திட்டமிட்டு ஒரு தேவையான நல்ல முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. ஞாபக மறதி வராமல் பார்த்துக்கிறது நல்லது. நினைவாற்றலை அதிகப்படுத்தி செயல்படுவதும் சரியாகப்படும். ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இது போன்ற நாட்கள் நிறைய நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய நாட்களாக இந்த வாரத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு 8ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:20 கும்ப ராசியில் சந்திரன் இருக்கும்போது கடக ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடு சந்திராஷ்டம நாளாக இருக்குது. கொஞ்சம் எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். மனது கவலைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். கொஞ்சம் மனக்குழப்பங்கள், மனசோர்வுகள் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் மன தெளிவோடு பொறுமையாக இருப்பது நல்லது. பிறகு 8ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை ஒரு 4:20 பிறகு 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 10ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7:40 வரைக்குமே மீன ராசியில் சந்திரன் வரும்போது கடக ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இருக்கும். பொறுமையாக நிதானமாக அந்த நிகழ்வுகளை எல்லாம் நாட்களை நகர்த்துவது நல்லது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. பொருளாதார வாக்குவாதங்கள், விவாதங்கள் நடக்கலாம். ஓரளவுக்கு வருமானமோ முன்னேற்றமோ இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் மனம் ஒரு குழப்பத்துக்கு உள்ளாகும். ஆகவே கோபதாபங்களை குறைத்து ஒரு குழப்பத்தை நிவர்த்தி செய்து பொறுமையாக இருப்பது நல்லது. சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போனால் கூட எதை எதிர்பார்க்காம உழைப்பை நம்பி முயற்சித்தால் போதுமானதாக இருக்கும். பிறகு 10ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7:40 11ஆம் தேதி வியாழக்கிழமை, 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் அன்று கிருத்திகை முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நாளில் மேச ராசியில் சந்திரன் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடு, தொழில் ஸ்தானம். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். மக்கள் செல்வாக்கு கைகூடும். இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். பிறகு 13ஆம் தேதி சனிக்கிழமை சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பு. 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாளில் ரிஷபராசியில் சந்திரன் வரும்போது 11ஆம் வீடாக வருது கடகராசிக்கு. நல்ல லாபகரமான நாள். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள் வெற்றி பெறும். மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலை அமையும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மதிய நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல பயனுள்ள வெற்றிகரமான நாட்களாக அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு 8ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 4:20 கும்ப ராசியில் சந்திரன் இருக்கும்போது அது 7ஆம் வீடு. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். வீட்டில் மகிழ்ச்சியும் கலகலப்பும் கைகூடி வரும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலோங்கும். குடும்ப உறவுகளால் பாராட்ட பெற்று முன்னேற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை அமையும். உழைப்புக்கேற்ற உயர்வும் தொழில் முன்னேற்றமும் ஏற்படும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 8ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:20 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 10ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7:40 வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டம நாள். மனக்குழப்பம் ஏற்படும். கவலைகள் அதிகரிக்கலாம். ஆகவே மனம் குழப்பம், கவலைகள் வந்தாலும் அதிகமாக நிறைய யோசிக்காமல் மனதை இயல்பாக வச்சுக்கிட்டு வீட்டு பிரச்சனை, அலுவலக பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வியாபார பிரச்சனை எதுவையும் மனதில் நிலைநிறுத்தி கொள்ளாமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அந்த நாளை கடந்து செல்வது நல்லது. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். முன்கோபப்பட வேண்டாம். அமைதியும் பொறுமையும் தேவை. பிறகு 10ஆம் தேதி புதன்கிழமை
இரவு 7:40 மணியிலிருந்து 11ஆம் தேதி வியாழக்கிழமை, 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று கிருத்திகை. முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாள். மேச ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வருது. அன்றைய முயற்சிகள் தள்ளி போகும், சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும். அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி குழப்பம் அடையாமல், டென்ஷன் படபடப்பு இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. தந்தையோடு கருத்து வேறுபாடு பெற வேண்டாம், பொறுமை தேவை. நிலம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. மற்றபடி 13ஆம் தேதி சனிக்கிழமை சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாள். இந்த நாளில் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடு, தொழில்ஸ்தானம். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். அலுவலக பணி சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள் வெற்றி பெறும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமையும் இந்த வார இறுதி நாள் சனி ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, பயனுள்ள நாட்களாக அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு 8ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 4:20 கும்ப ராசியில் சந்திரன் இருக்கும்போது அது 6ஆம் வீடு. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்து போராடி சரியான தீர்வுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சிகள் நடக்கும். எதிர்ப்புகள்லாம் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். பிறகு 8ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:20 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 10ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7:40 வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் வரும்போது அது 7ஆம் வீடு. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். பண வருமானம், ஊதிய உயர்வு உண்டாகும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். அதே நேரத்தில் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வரலாம். அதை தெளிந்த ஞானத்தோடு உணர்ந்து செயல்பட்டால் வெற்றிகரமான நாளாக அமையும். பிறகு 10ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7:40 11 வியாழக்கிழமை, 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கிருத்திகை. முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாள். இந்த நாளில் மேச ராசியில் சந்திரன் வரும்போது அது சந்திராஷ்டம நாளாக இருக்கும். கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்படும். கவலைகள் வரலாம். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். ஆகவே மன திடத்தோடு, மன உறுதியோடு, மனம் குழப்பமடையாமல், மனசோர்வு அடையாமல் பார்த்து கொள்வது நல்லது. பிறகு 13ஆம் தேதி சனிக்கிழமை சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாள். 14ஆம் தேதி ஞாயிறு, சுப முகூர்த்த நாள். இந்த நாளில் ரிஷப ராசியில் சந்திரன் இருக்கும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. சண்டை சச்சரவு வேண்டாம், முன்கோவப்பட வேண்டாம். கொஞ்சம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் தள்ளி போகும். அதனால் மனக்கவலை கொள்ளாமல், எதையும் எதிர்பார்க்காமல் உழைப்பை நம்பி முயற்சி செய்தால் போதுமானது. இன்றைய முயற்சி நாளைய வெற்றியாக அமையும். வாகனத்தில் செல்லும்போது டென்ஷன் படபடப்பு இல்லாமல் சென்று வருவது நல்லது. ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் தொடக்கத்தில் திங்கட்கிழமையும் செவ்வாய் புதன் போன்ற நாட்களும் பயனுள்ள வெற்றிகரமான நாட்களாக அமைகிறது. துலாம் ராசிக்காரருக்கு 8ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 4:20 கும்ப ராசியில் சந்திரன் இருக்கும்போது துலாம் ராசிக்கு அது 5ஆம் வீடு. மன அழுத்தம், மனசோர்வு, மனக்கவலைகள் வந்து போகும். ஆகவே மன உறுதியோடு எதை செய்தாலும் ஆர்வத்தோடு, அக்கறையோடு, பிரியத்தோடு, ஆனந்தமாக இருப்பது நல்லது. கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். 8ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:20 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 10ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7:40 வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் இருக்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். எதிர்ப்பு சக்திகள் கைகூடும். சிந்தித்து செயல்பட்டு புத்திசாலித்தனமாக நிறைய வெற்றிகளை ஈட்டக்கூடிய நாள். பலவிதமான பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். பணப்பிரச்சனை நீங்கும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் வரும். எதிர்ப்புகள் நீங்கும். கஷ்டங்கள் நீங்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 10ஆம் தேதி புதன்கிழமை நாள் இரவு 7:40 11ஆம் தேதி வியாழக்கிழமை, 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கிருத்திகை. முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாள். இந்த நாளில் மேச ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலோங்கும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. பேரும் புகழுங்கள்
இருக்கும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும். வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். பிறகு 13ஆம் தேதி சனிக்கிழமை சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பு. 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாளில் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது அது 8ஆம் வீடாக வருது. துலாம் ராசிக்கு சந்திராஷ்டம் நாளாக இருக்குது. கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்படும், மன சோர்வு உண்டாகும், எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். ஆகவே மனசில் ஒரு கவலைகளும் குழப்பமும் இல்லாமல் தெளிந்த ஞானத்தோடு செல்வது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம், மனதில் உறுதி தேவை. வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது. ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் பயனுள்ள வெற்றிகரமான நாட்களாக அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 8ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:20 கும்ப ராசியில் சந்திரன் இருக்கும்போது அது 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய, விடாமுயற்சி தொடர வேண்டிய நாள். வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்திற்கு தடைகள் இல்லாமல், இடையூறுகள் இல்லாமல் சென்று வருவது நல்லது. உழைப்புக்கேற்ற முன்னேற்றமும் அமையும். பொறுமையும் நிதானமும் தேவை. மனம் குழப்பமடைய வேண்டாம். பிறகு 8ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:20 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 10ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7:40 வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால மன அழுத்தங்கள், மன சோர்வுகள் உண்டாகும், மனக்கவலைகள் வந்து போகும். எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்திக்கிறது, கவலைப்படுறது இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. புத்திசாலித்தனமாக சிந்தித்து அமைதியாக, நிதானமாக, பொறுமையாக இருப்பது நல்லது. கொஞ்சம் மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக அந்த நாட்களை வைத்துக் கொள்வது நல்லது. கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். பிறகு 10ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7:40 11ஆம் தேதி புதன்கிழமை 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் கிருத்திகை, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நாட்களில் விருச்சிக ராசிக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். புதிய தொழில் தொடங்கிறது, வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியம் பெறும், நிலம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நீங்கும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 13ஆம் தேதி சனிக்கிழமை சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாள். இந்த நாளில் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சிகள் உண்டாகும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள் வெற்றி பெறும். மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலை அமையும். நண்பர்களோடு ஒற்றுமை உணர்வோடு வெற்றி பெறக்கூடிய நாள். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. கணவன் மனைவியுடைய நல்ல ஒற்றுமை மேலோங்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு சிறப்பான நாட்களாக அமைகிறது. தனுசு ராசிக்கு 8ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:20 கும்ப ராசிக்கு சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்கு 3ஆம் வீடு. நல்லதொரு முன்னேற்றமும் பேரும் புகழும் பெருமைக்குரிய நாளாக இருக்கும். உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டாகும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள்லாம் ஈடேறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 8ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:20 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 10ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7:40 வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் வரும்போது அது 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். சிறு சிறு இடையூறுகள் ஏற்படும், தடைகள் வரும், சிறு சிறு தோல்விகள் வரலாம். அதையெல்லாம் தாங்கி கொண்டு அதற்குரிய காரண காரியத்தை தெரிந்து அதை சரி செய்து விடாமுயற்சி செய்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும். முயற்சிகள், உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நாள். மற்றபடி உழைப்புக்கேற்ற ஊதியம், பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் எல்லாம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். மனம் குழப்பமடைய வேண்டாம். பிறகு 10ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7:40 11ஆம் தேதி வியாழக்கிழமை, 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று கிருத்திகை, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால மேசராசி, இதில் மன சோர்வுகள், மனக்கவலைகள் வந்து போகும். எதிர்மறை எண்ணங்கள் வந்தாலும் மன
குழப்பமடையாமல் மன உறுதியோடு கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அந்த நாட்களை கடந்து செல்வது சரியாகப்படும். பிறகு 13ஆம் தேதி சனிக்கிழமை நாள் சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாள். 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாளில் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால நல்ல ஆரோக்கியமான முன்னேற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் வரும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், பலவிதமான பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். மற்றபடி வாகன யோகம் இருக்குது, பயணங்கள் வெற்றி பெறும், விடாமுயற்சி நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கட்கிழமையும் இறுதி நாளான சனி ஞாயிறு போன்ற நாட்களும் நல்லதொரு முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது. மகர ராசிக்கு 8ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 4:20 வரைக்கும் கும்ப ராசியில் சந்திரன் இருக்கும்போது அது 2ஆம் வீடு, வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது மனக்குழப்பங்கள் ஏற்படும், மனம் கவலைப்படும், வாக்குவாதம் அதிகரிக்கும். வீட்டில் இருப்பவர்களோடு அமைதியாக அன்பாக இருப்பது நல்லது. கோபதாபத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். வீண் சண்டை இதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. பொறுமை தேவை. பிறகு 8ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 4:20 அதிலிருந்து 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 10ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7:40 வரைக்குமே மீன ராசியில் சந்திரன் வரும்போது அது 3ஆம் வீடு. எதிர்பார்த்த வெற்றி இருக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள் ஈடேறும், முயற்சிகள் வெற்றி பெறும், பேரும் புகழும் பெருமைக்குரிய நாளாக அமையும். விடாமுயற்சி தேவை. மனம் குழப்பமில்லாமல் தெளிந்த ஞானத்தோடு சிந்தித்து செயல்பட்டால் வெற்றிகரமான நாளாக அமையும். பண வருமான, பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். 10ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7:40 11ஆம் தேதி வியாழக்கிழமை, 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கிருத்திகை, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாள். மேச ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடு. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். தடைகள் வரும், தாமதமாகும், இடையூறுகள் வரலாம், சிறு சிறு தோல்விகள் வரலாம். இதையெல்லாம் பொறுத்து அதை சரி செய்து விடாமுயற்சியால் வெற்றிகளை பெற முடியும். விடாமுயற்சி தேவை. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். வாகனத்தில் செல்லும்போது டென்ஷன் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக சென்று வருவது நல்லது. வீடு, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொறுமை காத்து சிந்தித்து செயல்படுவது நல்லது. அமைதி தேவை. பிறகு 13ஆம் தேதி சனிக்கிழமை நாள் சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாளில் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது இது 5ஆம் வீடாக வர்றதுனால மன சோர்வுகள் வரும், மகிழ்ச்சிக்கு ஒரு குழப்பம் ஏற்படும், மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் மனது ஒரு எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்திக்கிறது, கவலைப்படுறது, ஒரு ஏக்க உணர்வு, இந்த மாதிரி ஒரு மனக்குழப்பங்கள் அடையலாம். ஆகவே மனதை உற்சாகமாக வைத்துக் கொள்வது நல்லது. மன சோர்வடைய வேண்டாம், கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கவலை இல்லாமல் அந்த நாட்களை கடந்து செல்வது சரியாகப்படும். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய், புதன் போன்ற நாட்கள் பயனுள்ள வெற்றிகரமான நாட்களாக அமைகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு 8ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:20 வரைக்கும் கும்பராசியிலேயே இருப்பது நல்லது. சந்திரன் தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், உள்ளம் தெளிவாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும், நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 8ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:20 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 10ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7:40 வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் வரும்போது அது கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வர்றதுனால குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் பணம் பரிமாற்றத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. முன்கோபப்பட வேண்டாம். வீட்டில் இருப்பவர்களோடு அன்பாக பேசுவது நல்லது. சண்டை சச்சரவு, வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். மற்றபடி பொறுமையும் நிதானமும் தேவை. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 10ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7:40 11ஆம் தேதி வியாழக்கிழமை, 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று கிருத்திகை, முருகனை வழிபாடு செய்கிற சிறப்பான நாட்கள்.
இந்த நாளில் மேச ராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நினைச்ச காரியங்கள் நடக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள் குறிக்கோள்லாம் ஈடேறும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். வீடு, இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 13ஆம் தேதி சனிக்கிழமை சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பு. 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாளில் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டும். வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை. சிறு சிறு தோல்விகள், இடையூறுகள், தடைகள், தாமதங்கள்லாம் வரலாம். அதையும் சமாளித்து பொறுத்து முன்னேறி செல்வது நல்லது. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கட்கிழமையும் பிறகு புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்களும் நல்ல நாட்களாக பயனுள்ள வெற்றிகரமான நாட்களாக அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு 8ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 4 மணி மாலை 4:20 வரைக்குமே கும்பராசியில் சந்திரன் இருக்கிறதுனால அது 12ஆம் வீடு. செலவுகள் அதிகரிக்கும். அது சுப செலவாக, நல்ல செலவாக பார்த்துக்கிறது நல்லது. இல்லை என்றால் அதிக செலவு நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வீண் அலைச்சல் வேண்டாம். தேவையான பயனுள்ள முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. ஞாபக மறதி வராமல் இருப்பது பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி 8ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 4:20 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 10ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7:40 வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் வரும்போது ஜென்ம ராசியில் சந்திரன் வருவது நல்லது. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். உள்ளம் தெளிவாக இருக்கும். மனசு உற்சாகமாக இருக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். புத்திசாலித்தனமாக சிந்தித்து நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாள். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், ஊதிய உயர்வு, வேலை வாய்ப்பு இதெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 10ஆம் தேதி புதன்கிழமை நாள் இரவு 7:40 11ஆம் தேதி புதன்கிழமை வியாழக்கிழமை நாள், 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று கிருத்திகை. முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நாளில் மேச ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வர்றதுனால குடும்ப பாங்கான வேலைகளில் அதிக பங்களிப்பு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆகவே அனைவரோடும் பேசும்போது அன்பாக நிதானமாக பேசுவது நல்லது. வீண் வாக்குவாதம், முன்கோபம் வேண்டாம். வீண் சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். பொறுமையும் நிதானமும் தேவை. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 13ஆம் தேதி சனிக்கிழமை நாள் சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பு. 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாளில் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வருது. மகிழ்ச்சியும் பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள் வெற்றி பெறும். மகிழ்ச்சியை கொடுக்கும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறும். ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய், புதன் போன்ற நாட்களும், சனி, ஞாயிறு போன்ற நாட்களும் நல்ல நாட்களாக பயனுள்ள வெற்றிகரமான நாட்களாக அமைகிறது. குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். வார ராசி பலனை கேட்டு பயன்பெறுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.